டிக்கி லோனானே. என்னது டிக்கி லோனாவா? எங்க விளையாடு? அதுக்கு 2 பேர் வேணும்னே. சுகு. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. அந்த என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். ஒரு vlog-ஆ பண்ணலான்ட்டு இருந்தோம். வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை எடுத்து நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எப்படி என்ஜாய் பண்ணிக்கிறேன்ட்டு. அதுக்கு முன்னாடி விஷ் பண்ணணும்னா உங்களுக்கு பர்த்டே பார்த்து விஷ் பண்ணி கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வீடியோ பார்த்து உன் ஃப்ரெண்ட் உன் ஃபேன்ஸுக்கு சொல்லு. நல்லா சத்தமாக சொல்லு, கேட்காது. கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு ஸோ என்னோட பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு எப்பவும் இருக்கணும். என்னை ப்ளஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. சத்தமாக ஒரு விஷ் பண்ணிடு. ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ணணும் அவங்க? என்னன்னு சொல்லணும்? உனக்கு பர்த்டேன்னு கத்தி சொல்லு, அப்போ தான் கேட்கும். இட்ஸ் மை பர்த்டே. என்னை ப்ளஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சர்ப்ரைஸ் கொடுக்குறான். நாம பாருங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஊர்லேயே வச்சு அழகு போட்டாங்க. பாருங்க டிக்கெட் போட்டு விடுறான். நம்ம உடனே பஸ் வச்சு விடுறான். மொத்தமாக ஒரே செலவாக முடியல. அப்புறம் நேராக நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முருகர் கோயில் இது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது திருப்பூரில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்டில் எந்த ஊருன்னு. சரி, பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் மற்ற பக்கம் எல்லாம் போகணும், அதுக்காக வந்திருக்கோம். நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலோட முழு பேர் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா. ஸோ சாமி கும்பிட்டு நேராக வெளியே போய் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறோங்க. அடுத்து நீங்கள் நேராக சாப்பிட வர்றது தான். எஸ்எஸ் பிரியாணின்னு ஒரு கடைக்குள்ளே தான் என்ட்ரி ஆகணும். இந்த கடை எப்படி இருக்குன்னு தெரிய போல் பிரியாணி. நேராக உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்தலான்ட்டு 2 சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். வந்துட்டு பாருங்கள். நேராக சாப்பிட்றதுக்கு பிரியாணி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி எங்கள் ஃபேவரட், எப்போ ஆர்டர் பண்ணுறது. அதை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி சாப்பிட்டு உங்களை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பிரியாணி சாப்பிட்டோம். எஸ்எஸ் பிரியாணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ பிராட்வே
தேட்டர் கட்டுறாங்கன்னா அது பக்கத்தில் தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, ரேட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஒரு பிரியாணி 100 ரூபாய்ட்டு 2 பிரியாணி சாப்பிட்டாங்க நானும் என் ஒய்ஃபும். வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது பிரியாணி சொன்னால் இந்த ஒரு பிரியாணி தான். நம்ம அந்த சைடில் போய் பார்த்தோம், எதுவும் சரியாக சூட் ஆகலை. ஆனால் இந்த லைனில் சிசிடி தேட்டருக்கும் இந்த ப்ராட்வே கட்டப்போகிற தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்எஸ் பிரியாணி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குது. அது கண்டிப்பாக திருப்பூரக்காரங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கடைன்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்துருவாங்க நகை கடைக்கு வந்திருக்கோம். இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஏற்ற மாதிரி கோல்டு பில்லர்ஸ்னு ஒரு கடை. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக பண்ணுறாங்க, டிசைன்ஸும் நல்லா அருமையாக இருந்துச்சு. சரி நாங்கள் என்ன எடுக்க போகிறோன்னா அந்த மாதிரி செயின் ஒன்று, கொலுசு 2, மெட்டி 1. என் ஒய்ஃபுக்கு பார்க்குற மெட்டி நான் இதான் பார்க்குறேன், எப்படின்னு பாருங்கள் நீங்கள். நல்லா இருக்குது, இதான் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு, டிசைன்ஸும் மாடலும் சூப்பராக இருக்குது. ஸோ எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் பண்ணவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இங்கே கோல்டு பேலஸில். எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறோம் பாருங்கள், இவங்க தான். அது நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க டிசைன்ஸ் காட்டுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க டிசைன்ஸ் எடுத்ததுக்கும் எல்லாத்துக்கும். ஊருப்பா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு விதி. லைட்டாடா Thank you. Happy birthday. Thank you. No. சரி என்ன கூட்டி விடு. அவளை கூட்டி விடு. என்ன கூட்டி விடு. ஈஸ்னா ப்ளீஸ் எனக்காக. கூட்டி விடு. ஆடி